அந்த நேரத்தில் உங்களினுடைய அமைப்புகளோ அல்லது உங்களினுடைய ஏனைய செயற்பாட்டாளர்களிடம் ஏன் ஒரு நல்ல திட்டம் இருக்க ஒரு அமைப்பின் அல்லது எங்களது அமைப்பு சார்ந்த வேலை திட்டத்தை அதற்குள் பலவந்தமாக திணிப்பதோ அல்லது ஒரு கட்சியின் அமைப்பின் நிகழ்ச்சி நிரலை அதற்குள் திணிப்பது என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு விடயமாகவே இருக்கும். ஜேவிபியினருடைய அவர்களினுடைய ஓட்டு வாக்கு வங்கிகளை தாக்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா அல்லது இவர்கள் வேறு ஏதேனும் திட்டத்தை மேற்கொள்கின்றார்களா என்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் என்ன நடக்கிறது பிரபா? உங்களுக்கு தெரியும், அத்தனை பொதுமக்களும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் அமர்ந்து தங்களுக்குரிய சட்ட திட்டங்களை தீர்க்க முடியாது. என்ன ஜனநாயகம் என்பது மக்களாலே ஆளப்படுவதைத்தான் நாங்கள் ஜனநாயகம் என்கிறோம். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பிறகு அந்த உச்சநிலை குறைவடைந்து விட்டது. ஏன் குறைவடைந்தது? ஆக குறைந்தது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத ரணில் விக்ரமசிங்க பின்கதவு வழியாக பாராளுமன்றத்திற்கு வந்து அல்லது அன்று அதிகார பீடத்தில் விரட்டி அடிக்கப்பட்ட ஜனாதிபதியின் மற்றும் ஒரு பிரதிநிதியாக அல்லது மற்றும் ஒரு கைபொம்மையாக, கைகூலியாக, ஒரு டம்மியாக உருவாக்கப்பட்டவர் தான் ரணில் விக்ரமசிங்க. ஜேவிபியினரையும் குறிப்பிடுகின்றார்கள் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் என்று, நீங்களும் குறிப்பிடுகின்றீர்கள் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் என்று. அது ஏன் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் அதனை கையில் எடுத்து உண்மையில் தேசிய மக்கள் சக்தி இன்று நாங்கள் இடதுசாரி செயற்பாட்டாளர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்பதுதான் பதிலாக இருக்கும். அதனை போன்று உங்களினுடைய கூட்டணியும் செய்து விடுமா அல்லது முதலில் அவ்வாறு நீங்கள் காட்டிக் கொள்கின்றீர்களா? உண்மையில் வரலாறு நெடுகிலும் இலங்கையில் இயங்கக்கூடிய அல்லது இயங்கிய இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளர்கள் அல்லது கட்சிகள், அதனால் தான் கேட்கின்றேன், ஒவ்வொரு காலத்திலும் தடம் புரண்டிருக்கின்றன. தடம் புரண்ட எல்லா காலத்திலும் தன்னை சுதாகரித்து கொண்டு தன் இயலுமையின் எல்லை வரை சென்று அவற்றை மீள கட்டமைக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை எல்லா காலத்திலும் இதய சுத்தியோடு இயங்குகின்ற அல்லது மக்கள் சார்ந்த விடயங்களில் நேர்மையாக இயங்கக்கூடிய சக்திகள் செய்து வந்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடுகின்ற தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் அல்லது மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும், அவ்வாறானதொரு பின்புலத்தில் ஆரம்ப காலத்தில் சமசமாஜ, நவசமசமாஜ அல்லது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்கள் இந்த தேசிய முதலாளிகளுடன் சேர்ந்து கொண்டு தொழிலாளர் வர்க்க உரிமைகளை காட்டிக் கொடுத்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் மக்கள் விடுதலை முன்னணியை உருவாக்குகிறார்கள். ஆனால் அதே மக்கள் விடுதலை முன்னணி பிற்பட்ட காலத்தில் சிறுகால நகர்வில் ஒவ்வொரு முதலாளித்துவ கட்சிகளையும் அல்லது ஒவ்வொரு முதலாளிகளையும் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதற்காக முட்டு கொடுக்க சென்றார்கள். அதன் விளைவுதான் இன்று அவ்வாறான முட்டு கொடுக்கும் விடயங்களுக்கு சென்று, செயற்பாடுகளுக்கு சென்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள், வரப்பிரசாதங்களை அனுபவித்ததன் பின்னர் அவர்களுக்கு வீதியிலிருந்து வியர்க்க மக்களோடு போராட முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. இன்று அவர்கள் உயர் ரக வாகனங்களில் செல்கிறார்கள். இன்று அவர்கள் குளிர் அறைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தீர்மானங்கள் எடுப்பதற்காக. அவர்கள் மக்களிடம் செல்வதில்லை. எனவே நான் கூறியபடி எல்லா காலத்திலும் அந்த அவ்வாறான இடதுசாரி இயக்கங்கள் சிதைவடையும், சீரழியும். ஆனால் அதிலிருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை போல் மீளவும் இந்த மக்களுக்காக இதய சுத்தியோடு வேலை செய்யக்கூடிய நேர்மையான போராளிகள், செயற்பாட்டாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மற்றும் ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். தற்போது தேசிய மக்கள் சக்தி என்பது IMF நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் IMF உடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம், ரணில் ஒப்புக்கொண்ட அல்லது ரணில் ஏற்றுக்கொண்ட விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவ்வாறே நாங்கள் இதில் திருத்தங்களை ஏற்படுத்துவோம் என்கிறார்கள். ஆனால் IMF என்பது அனுரகுமாரவின் மாமனோ மச்சானோ அல்ல. IMF என்பது
இந்த ஏழை நாடுகளுக்கு அல்லது பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் கடன் கொடுத்து அங்கு இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கின்ற அல்லது வட்டிக்கு கடன் கொடுக்கின்ற ஒரு வட்டி கடைக்காரன் தான் உலகிற்கே வட்டிக்கு பணம் கொடுத்து அதில் வருவாய் தேடி வயிறு பிழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த IMF இவ்வாறான சிறு சிறு குழுக்களின் அல்லது இவ்வாறான சிறு சிறு அமைப்புகளின் போக்குக்கு அல்லது அவர்களின் வேண்டுகோளை இணங்கி தமது கொள்கைகளையும் நிபந்தனைகளையும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இதனை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தேசிய மக்கள் சக்தி அவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரத்தை என்று ஊழல் பற்றி பேசிக்கொண்டு வஞ்சகம் பற்றி பேசிக்கொண்டு இவ்வாறான ஒரு பொய் பித்தலாட்டங்களையும் முள்ளமாரித்தனங்களையும் இவர்கள் செய்வார்களாக இருந்தால் இதற்கான பதிலை இந்த தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய IMF-இன் வேலை திட்டங்கள் வெளிக்காட்டும், அவற்றை அம்பலமாக்கும். எனவே IMF-இன் அந்த கோர முகத்தை இந்த தேர்தலுக்கு பின் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆகவே நாங்கள் மக்களிடம் ஒன்று கூறுகிறோம். இந்த ரணிலின் வேலை திட்டமாக இருக்கட்டும் அல்லது சஜித் பிரேமதாசவின் வேலை திட்டமாக இருக்கட்டும், இவ்வாறான வேலை திட்டங்கள் எல்லாமே சர்வதேச நாணய நிதியத்திற்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் 2ஆம் தவணை கடனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2ஆம் தவணை கடன் என்பது 2.9 பில்லியன் ரூபாயை கடனாக நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்காக செலுத்துகின்ற தொகை சுமார் 1.7 பில்லியன் ரூபாவை நாங்கள் வட்டியாக செலுத்துகின்றோம். எனவே இந்த வட்டி என்பது இந்த கடனோடு கடனாக வட்டி என்பதை செலுத்த வேண்டியது ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ அல்லது அனுரகுமார் திசாநாயக்கவோ அல்லது நாமல் ராஜபக்சவோ அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அன்றாடம் உழைத்து களைத்து சொச்ச கூலியை பெற்றுக்கொண்டு தமது குடும்ப செலவுகளை கூட ஈடு செய்ய முடியாது இருக்கின்ற அப்பாவி தொழிலாளர்கள் அல்லது உழைக்கும் வர்க்க மக்கள் தான் இந்த கடன் குவியலை கட்டி முடிக்க வேண்டும். எனவே மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கடன் பொறியிலிருந்து அல்லது இந்த உலக சர்வதேச நாணயம் என்று சொல்லக்கூடிய இந்த மரண பொறியிலிருந்து மக்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியை அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே மக்கள் போராட்ட முன்னணியை மக்கள் நம்பி வாக்களிக்க முடியுமா? அல்லது நீங்களும் தேசிய மக்கள் சக்தி அல்லது இதற்கு முன் இருந்த இடதுசாரிகள் போல ஒரு தோற்றத்தை காண்பித்து மீண்டும் நீங்களும் IMF பக்கம் போய் விடுவீர்களா? நான் முன்பு கூறியது போல இலங்கையின் இடதுசாரி இயக்கங்கள் தடம் புரண்டு வந்திருக்கின்றன. தடம் புரண்ட எல்லா காலத்திலும் நேர்மையான சக்திகள் அங்கிருந்து விலகி மக்களோடு மக்களாக நின்றிருக்கின்றன. இப்படியே போகும் பொழுது ஒரு தலைமைத்துவம் அல்லது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை காணப்படும் அல்லவா? நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு மக்கள் தலைவனோ அல்லது மக்களுக்கான ஒரு அரசாங்கமோ, நீங்கள் குறிப்பிடுவதை போல ஒரு முன்னணி இப்போது நீங்கள் அமைத்திருக்கின்ற ஒரு கூட்டணியை சார்ந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். தொடர்ந்தும் இவ்வாறான செயற்பாடுகள் மாத்திரமே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். உண்மையில் முதலாளித்துவ அமைப்புகள் அல்லது இந்த நவதாராளவாத செயற்றிட்டங்களுக்குள் வீழ்ந்து சிக்கி சீரழிந்த எல்லா அமைப்புகளிலும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தனி மனிதர்களே தீர்மானங்களை எடுப்பார்கள். குறிப்பாக மொட்டு கட்சியாக இருக்கலாம் அல்லது இன்று இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க தனியாக தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த தீர்மானத்தை தனது சகாக்களிடம் பலவந்தமாக திணிப்பது. இன்று தேசிய மக்கள் சக்தியும் அவ்வாறானதொரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இது இந்த நவதாராளவாத அல்லது இந்த முதலாளித்துவ முறைமைக்கே உரிய ஒரு லட்சணம். எனவே இங்கே நாங்கள் குறிப்பிடுகின்றது வேறு. நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணி என்று குறிப்பிடுகின்றோம். மக்கள் பேரவை குறித்து பேசுகின்றோம். பீப்புள்ஸ் கவுன்சில் என்று நாங்கள் பேசுகின்றோம். எனவே மக்களின் கருத்துக்களை நாங்கள் பெறுகிறோம். மக்களை நேரடியாக இந்த செயற்பாட்டில் சம்பந்தப்பட செய்கிறோம். அவர்களோடு இரண்டர கலந்து அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தீர்மானங்களாக இந்த செயற்றிட்டங்கள் திட்டமிடப்படும் போது அல்லது முன்னெடுக்கப்படும் போது அவை மக்களின் தீர்மானங்களாக மக்களின் நலன் கருதிய செயற்பாடுகளாக இருக்கும். எனவே இங்கே தனி மனிதர்களின் அல்லது சிறு குழுக்களின் திட்டமோ தீர்வோ நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடைபெற்ற அரகல போராட்டத்தின் பின்பு
அண்டை நாடான பங்களாதேஷில் ஒரு போராட்டம் நடக்கிறது. இலங்கையிலும் மாணவர் அமைப்பு தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதாவது சுமார் 90% அந்த போராட்டத்தின் 90% பங்கு மாணவர்களை சாரும். அதே போன்று இந்த போராட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு பங்களாதேஷில் ஒரு போராட்டம் நடந்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு. இன்று அந்த போராட்டம் இலங்கையில் நடைபெறக்கூடிய அல்லது இலங்கையில் நடந்து முடிந்த அந்த போராட்டத்தில் நிகழ்ந்த குறைபாடுகள் எல்லாவற்றையும் திருத்திக் கொண்டு அந்த மாணவர் அமைப்பு அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடாத்தி முடித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அங்கு பிரதமர் வெளியேற்றப்பட்டவுடன் அங்கு இருக்கக்கூடிய இராணுவ தளபதி சென்று நாடு மிக மோசமான நெருக்கடியில் இருக்கின்றது, இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது, உங்களின் இலக்கை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், பிரதமரை விரட்டி விட்டீர்கள், இப்போது நாங்கள் நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்றவாறான ஒரு கருத்தை கூறுகின்றார். ஆனால் மிக திட்டவட்டமாக தெளிவாக அந்த மாணவர் அமைப்பு கூறுகின்றது, அரசுடன் சேர்ந்து அதன் கட்டமைப்பு, அது நீதிமன்றங்களாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கலாம், இவை அனைத்தும் செயலற்றதாக ஆகின்றது அல்லது ரத்தாகிறது. எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், நாங்கள் இந்த நாட்டை எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி நாங்கள் நிர்வகிக்கிறோம் என்றவாறு ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய புத்திஜீவிகளை எல்லாம் ஒன்றிணைத்துக் கொண்டு இன்று ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்தி வேறு விதமான இன ரீதியான, மொழி ரீதியான, மத ரீதியான அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதற்காக, ஏனென்றால் முதலாளித்துவத்திற்கே சேவை செய்கின்ற அந்த இராணுவங்கள் அல்லது காவல்துறைகள், குறிப்பாக நீதிமன்றங்கள், இவை எல்லாம் எல்லா காலத்திலும் மக்களின் ஒற்றுமையை சிதைத்து ஆட்சிக்கு வந்தவைகளாகத்தான் இருக்கின்றன. எனவே இந்த அரசுக்கு சேவை செய்கின்ற அந்த பாதுகாப்பு இலாகாக்களை எல்லாம் ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு தாங்களே மதபீடங்களுக்கு அல்லது ஏனைய பொது சொத்துகளுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே அறகலைய போராட்டத்திற்கு முன்பு கூட மக்கள் சொன்னார்கள், போராட்டங்கள் சாத்தியமில்லை, கோட்டபாய ராஜபக்சவுடன் போராட முடியாது, விரட்டிவிட முடியாது என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அதனை இந்நாட்டு மக்கள் அதனை நிதர்சனமாக கண்முன் கொண்டு வந்தது இந்த நாட்டு மக்கள் தான். பங்களாதேஷிலும் கூட அவ்வாறானது ஒரு போராட்டம் நடைபெற்றது. எனவே மக்களை சார்ந்து அல்லது மக்களை நேசித்து மக்கள் நலன் கருதி முன்னெடுக்கப்படுகின்ற வகுக்கப்படுகின்ற திட்டங்கள் முன் சென்று கொண்டே இருக்கும். அதற்கு யார் தடை விதித்தாலும் அல்லது அந்த பயண பாதையிலிருந்து யார் விலகிச் சென்றாலும் நேர்மையான கொள்கைகளும் அதன் அடிப்படையில் செல்லக்கூடிய நேர்மையான போராளிகளும் அவற்றை மீள்கட்டமைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நீங்கள் அமைத்த இந்த மக்கள் போராட்ட முன்னணி, அதற்கு நீங்கள் நுவான் போப்பகையை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்திருக்கிறீர்கள். இதற்கு ஏதேனும் காரணம் இருக்கின்றதா? உண்மையில் நுவான் போப்பகே என்று சொல்லக்கூடிய வேட்பாளர் அரகல போராட்டத்தில், அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட. ஆமாம், அரகல போராட்டத்தில் நேரடியாக பங்கு பெற்றிருந்த ஒரு களச் செயற்பாட்டாளர். அது மிக முக்கியமான தகைமை. ஏனென்றால் அரசியல் இன்று ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கக்கூடியவர்கள் யாவரும் அறகலைய போராட்ட களத்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள், அந்த அறகலைய போராட்ட களத்திற்கு அனுமதிக்கப்படாதவர்கள், அச்சுறுத்தப்பட்டவர்கள், பயத்தினால் பீதியால் செல்லாமல் இருந்தவர்கள். ஆனால் நுவான் போப்பகே என்ற அந்த இளைஞன் அந்த மக்களோடு மக்களாக 24 மணித்தியாலங்களும் அந்த போராட்ட களத்தில் இருந்தவர். அது மட்டுமல்ல, மாணவர் போராட்டங்களின் போது, அரச அடக்குமுறைகள் வந்தபோது, மாணவ தலைவர்கள் கொத்தாக கைது செய்யப்பட்ட போது எந்த விதமான கொடுப்பனவுகளும் இன்றி, எந்த விதமான கட்டணங்களையும் மறவிடாது அவர்களோடு இரவு பகலாக அவர்களை சிறை வைத்திருந்த சிறைச்சாலைகள், போலீஸ் இலாகாக்கள், இப்படி எல்லா இடங்களுக்கும் சென்று மிகவும் அர்ப்பணிப்புடன் வேலை செய்து ஒருவர். அது மாத்திரமல்ல, நாட்டின் அரசியல் உச்ச நீதிமன்ற சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய நுவான் போப்பகே அரசியல் யாப்புகள் குறித்த திட்டவட்டமான அல்லது ஒரு பரந்த அறிவு உள்ள ஒரு மனிதன்.
இன்று வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் யாவரும் அரசியல் யாப்பு குறித்த ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு பின்புலத்தில் மிக நீண்ட காலமாக அந்த அரசியல் யாப்பு சம்பந்தப்பட்ட படிப்பினைகள் அவற்றை கற்றுக்கொண்டு அவற்றை கற்றுக்கொள்வதனூடாக உச்சநீதிமன்ற சட்டத்தரணியாகவும் செயற்பட்டு கொண்டு மக்களோடு மக்களாகவும் நின்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளி என்பதனால் நாடு எந்த திசையில் செல்ல வேண்டும், உண்மையில் அந்நிய சக்திகள் என்பன என்ன, இவற்றையெல்லாம் நன்கு புரிந்து கொண்டு அடுத்தது மற்றவர்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய மிகவும் மிகவும் எளிமையான அல்லது சரளமான ஒரு மனிதன் உயர் ரக வாகனங்களில் வருவது, உயர் ரக ஆடைகள் அணிந்து கொள்வது, அல்லது நடிகர்கள் போல் இந்த சினிமாக்களில் வரக்கூடிய ஹீரோக்கள் போல் இன்று இந்த வேட்பாளர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவ்வாறான அந்த ஹீரோயிசம் இல்லாத தனி மனிதனால் எதையும் செய்துவிட முடியும் என்ற ஒரு 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 கூற்றை புறந்தள்ளுகின்ற அல்லது மறுதளிக்கின்ற தனிமனித வணங்குதலை புறக்கணிக்கின்ற ஒரு மக்களோடு சேர்ந்து மக்கள் அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களின் வேட்பாளராக இன்று நுவான் போப்பகே அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். எனவே நீங்கள் கேட்ட அல்லது உங்களின் குற்றச்சாட்டுகளோ உங்களின் குற்றச்சாட்டு அல்ல, சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கேள்வியை குற்றச்சாட்டாக நீங்கள் வைக்கிறீர்கள். அதற்கான பதில் இதுவாகத்தான். இன்னும் கேள்வி முடியவில்லை. என்னவென்றால், நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் அனைத்தும் உங்களினுடைய கட்சி சார்ந்தும் அந்த கூட்டணி சார்ந்த முடிவாக இருக்கலாம். ஒருபுறம் மக்களினுடைய தீர்மானம் என்பது இன்று இலங்கையை பொறுத்தளவில் தமிழ் சிங்கள மக்கள் என்ற விகிதம் இருக்கின்றது, விகிதாச்சார முறைமை இருக்கின்றது. இதில் என்னுடைய கேள்வி, உங்களினுடைய முன்னிலை இந்த கூட்டமைப்பில் தமிழ் அல்லது தமிழர்களினுடைய செயற்பாடு, அவர்களினுடைய ஈடுபாடு எந்த அளவிற்கு இருக்கின்றது? ஆமாம், உண்மையில் இது பற்றி கூறியாக வேண்டும். குறிப்பாக இலங்கை சூழலில் இனத்தை வைத்தும் மதத்தை வைத்தும் மொழியை வைத்தும் அரசியல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் உங்களுக்கு தெரியும், கடந்த அண்மை கால வரலாறுகள் யாவுமே ஆட்சியாளர்களை ஆட்சி பீடத்தில் ஏற்றிய எல்லா பின்புலங்களும் ஒன்று மதங்களுக்கு இடையிலான மோதல்களை ஏற்படுத்தி அல்லது இனங்களுக்கு இடையிலான மோதல்களை ஏற்படுத்தி அரங்கேறப்பட்டதுதான். குறிப்பாக கடந்த முறை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கூட தனி சிங்கள மக்களின் வாக்குகளால் தான் அதிகார பீடம் ஏறினேன் என்று கூறியவாறு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த நிலைமையில்தான் எல்லா இன மக்களும், நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பெரும்பான்மை இப்படி பல்லின மக்களும் சம அந்தஸ்துடனும் சம அபிலாசைகளுடனும் சகல சமத்துவங்களுடனும் வாழ வேண்டும் என்பதனை நாங்கள் எங்கள் கொள்கை திட்டத்தில் வகுத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்கி இருக்கின்ற பலர் கடந்த தேர்தல்களிலும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள். தற்போது புதிதாக வருபவர்களும் அதையே தான் கூறுகிறார்கள் அல்லது மௌனம் சாதிக்கிறார்கள். இலங்கையில் இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. இலங்கையில் 30 வருட மிக மோசமான யுத்தத்தை அல்லது மிக பாரிய லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த திட்டமிட்ட இன அழிப்புகள் நடைபெற்ற ஒரு நாட்டில் இருந்துதான் இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஒரு காலகட்டத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமான அல்லது அறிவின் பொக்கிசமான யாழ் நூலகத்தை எரித்து ஒரு இனத்தின் வளர்ச்சியை தடுக்கிறது. அதேபோன்று 2008-09 காலப்பகுதியில் ஆயுதமேந்திய படைகளை மட்டுமின்றி, ஆயுதமேந்திய குழுக்களை மட்டுமின்றி அப்பாவி மக்கள் மீதும் ஒரு 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 மிலேச்சத்தனமான தாக்குதலை நடத்தி ஒரு இன அழிப்பை, உங்களுக்கு தெரியும், இன்றும் சர்வதேச ரீதியிலான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யுத்தத்திற்கு பின் பெற்றோர்களால் இராணுவத்திடம் அல்லது அரசிடம் கையளிக்கப்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் இன்று உயிரோடு இல்லை. இன்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆக யுத்தத்தின் மூலம்
ஒரு இனத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ வெற்றி கொள்ள முடியாது. மக்களில் மனங்களில் அல்லது கலந்துரையாடலுடன் கூடிய ஒரு இணக்கப்பாட்டுடன் கூடிய ஒரு சம அதிகார பகிர்வுடன் கூடிய சம அந்தஸ்தை அல்லது சமத்துவத்தை பகிரக்கூடிய ஒரு வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் நாட்டில் சாந்தியையும் சமாதானத்தையும் அல்லது ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியும். மக்கள் போராட்ட முன்னணி மிக முக்கியமான கொள்கைகளுடன் வந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்திற்கு சுயாதீனமான ஒரு நிர்வாக முறைமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பெரும்பான்மையுடன் முட்டி மோதிக்கொண்டு ஒன்றாக இயங்க முடியாத ஒரு நிலைமையில் அவர்களுக்கு சுயாதீனமாக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை முன்மொழிகிறது. சுய ஆட்சி முறையை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய எந்த வேட்பாளரும் மாகாண சபை அதிகாரங்களை கூட கொடுப்பதற்கு தயங்குகின்ற அல்லது தென்னிலங்கையில் தமக்கான வாக்குகள் பறிபோய்விடுமோ என்று இலங்கையில் ஒன்றையும் வடகில் ஒன்றையும் தெற்கில் ஒன்றையும் வெளிநாடுகளில் மற்றொன்றையும் பேசிக் கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள் மத்தியில் எழுத்து மூலமாக நாங்கள் எமது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டிருக்கின்றோம். இலங்கையில் இருக்கக்கூடிய சகல சிறுபான்மையினமும், அது முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது தமிழர்களாக இருக்கட்டும், இவ்வாறானவர்கள் இந்த இனக்குழுமம் இந்த பெரும்பான்மை மக்களோடு ஒன்றாக முட்டி மோதி தமது நிர்வாக செயற்பாடுகளை கூட முன்னெடுக்க முடியாத பின்புலத்தில் அவர்கள் சுயாதீனமாக ஒரு அழகை ஏற்படுத்தி கொண்டு ஒரு நிர்வாக அழகை ஏற்படுத்தி கொண்டு அந்த நிர்வாகத்தை அவர்கள் சுயாதீனமாக தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களின் தேவைகளை அவர்களை தீர்மானித்து இயங்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய முன்மொழிவுகளை நாங்கள் இங்கே இந்த எங்களது பிரேரணைகளை குறிப்பிட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 200 வருடங்களாக உழைப்பை மட்டுமே இந்த இந்த நாட்டின் தேசியத்திற்காக உழைத்து நாட்டின் தேசிய வருமானத்தை ஒரு காலகட்டத்தில் தேசிய வருமானத்தில் அல்லது அந்நிய வருமானத்தை முதலாவது பங்கை ஈட்டித்தரக்கூடிய மிக பெரும் பங்கை ஈட்டித்தரக்கூடிய மக்களாக இருந்த மலையக மக்கள் இன்றும் 4வது தேசிய வருமானத்திற்கு 4வது பங்கை சேர்த்து கொண்டிருக்கின்ற மலையக மக்கள் 200 ஆண்டுகளாக கூலி அடிமைகளாக இன்றும் தோட்டங்களில் தோட்ட துறைமார்களால் அல்லது கம்பெனிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற அந்த நிர்வாகத்தின் கீழ் மிகவும் அச்சுறுத்தப்பட்டு மிக மோசமான மிக குறைந்த வசதிகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மக்களை மலையக மக்கள் அவர்கள் தொடர்ந்தும் இந்திய வம்சாவளியினர் என்ற அல்லது இலங்கையின் அரசியல்வாதிகள் பொய்யாக கூறிக்கொண்டிருக்கின்ற தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய அவற்றை இல்லாமலாக்கி இந்த நாட்டின் பிரஜைகளாக இந்த நாட்டின் ஒரு தேசிய இனமாக அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அதுவும் மலையக மக்கள் என்ற கௌரவமான ஒரு சொற்பதத்துடன் அவர்களை இந்த நாட்டின் தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு பிரேரணை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதே போன்று வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவற்றில் ஏதேனும் வேலை திட்டங்கள்? ஆமா, வடக்கு மிக தெளிவாக நான் முன்பு குறிப்பிட்டது போல வடக்கு கிழக்கு மக்களும் தமது உரிமைகளுக்காக மிக நீண்ட காலமாக ஜனநாயக ரீதியாக ஆயுத ரீதியாக போராடி அவை தோற்றுப்போய் தற்போது நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் அவர்களுக்கும் அந்த சுயாட்சி முறை, நான் ஏற்கனவே கூறியது போல, அவர்களும் சுயாதீன நிர்வாக கட்டமைப்புடன் சுதந்திரமாக அவர்களின் தேவைகள் என்ன அவை குறித்து கலந்துரையாடி அவை குறித்த தீர்மானங்களை அவர்களே எடுப்பதற்குரிய ஒரு பிரேரணையை நாங்கள் இங்கே முன்வைத்திருக்கிறோம். என்னதான் பிரேரணை எல்லாம் முன்வைத்தாலும் கூட நீங்கள் உங்களினுடைய செயற்பாடு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கின்றது சிறப்பம்சம். அதிலும் குறிப்பாக உங்களினுடைய கூட்டமைப்பை பார்க்கும் பொழுது பிரதானமாக 2-3 கட்சிகள் நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள். முன்னிலை சோசலிச கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சி, மக்கள் போராட்ட இயக்கம் என்று இந்த கட்சிகள் இந்த கூட்டணியுடன் தற்போது கைகோர்ப்பதற்கான காரணம் என்ன? அதனையும் தாண்டி இதற்கு முன்பதாக நீங்கள் ஏன் தனித்தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது? ஏன் ஒன்றாகவே இணைந்து பயணித்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி இருக்கின்றதல்ல. நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் கூட அல்லது ஒரே அப்பாவின் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஒரே இரத்தமாக இருந்தாலும் கூட கொள்கைகளில், சிந்தனைகளில், விருப்பு வெறுப்புகளில்
வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் குடும்பமாக வாழும் போது சில அர்ப்பணிப்புகளை விட்டு கொடுப்புகளை நிகழ்த்தியே ஆக வேண்டும். அந்த வகையில் அந்த ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிடுகின்ற எதிர்காலத்தில் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த செயற்பாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தாதா? நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஏனென்றால் மக்கள் போராட்ட முன்னணி என்பது வெறுமனே பெயருக்காக அல்லது அழகான சொற்பதத்துக்காக உருவாக்கப்பட்டதல்ல. பல இடங்களிலும், வடகிழக்கிலும், மலையகத்திலும், தென்னிலங்கையிலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று, பல மாவட்டங்களுக்கும் சென்று மக்களின் கருத்துக்களை ஏற்று அரகல போராட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது இருந்த சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், சாதாரண மக்கள், புத்திஜீவிகள் என்று பலரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் வேலை திட்டங்களை தயாரித்திருக்கின்றோம். எனவே இது வெறுமனே ஒரு முன்னிலை சோசியலிச கட்சியின் வேலை திட்டமோ அல்லது ஓரிரு கட்சிகளின் வேலை திட்டமோ அல்ல. இது இலங்கையில் கொள்கையுடன் முதலாளிகளுக்கு அடிவருடியாக போய் தமது கொள்கைகளை இல்லாமல் செய்து கொண்ட அல்லது தமது வரப்பிரசாதங்களுக்காக, வருமதிகளுக்காக, சுயலாபங்களுக்காக வர்க்கத்தை காட்டி கொடுத்து விட்டு அதிகார பீடத்தில் அமர்வதற்கு எத்தனிக்கின்ற அமைப்புகளை போல் அன்று அல்லது வேட்பாளர்களை போல் அன்று, உண்மையில் தொடர்ச்சியாக இந்த உழைக்கும் வர்க்க மக்களின் நலனின் பால் இயங்குகின்ற 50 வருடங்களுக்கு மேலாக, அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இயங்குகின்ற இடதுசாரி கட்சிகள் இலங்கையில் இருக்கின்றன. சோசலிச மக்கள் பேரவை என்பது அவ்வாறான ஒரு அமைப்பு. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி என்பது அவ்வாறானது ஒரு அமைப்பு. முன்னிலை சோசியலிச கட்சி என்பது இன்று ஒரு தசாப்த காலமாக மிக அண்மையில் உருவாக்கப்பட்டு மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு, மக்களின் உரிமைகளின் நலன் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. எனவே நாங்கள் ஏலவே தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இரு கட்சிகளுடன் சிவில் செயற்பாட்டாளர்களையும் புத்திஜீவிகளையும் இணைத்து கொண்டு, காரணம் எங்களின் சக்தி என்பது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டது. எனவே எங்களின் சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த ஜனாதிபதி தேர்தல். எனவே நாங்கள் தனியாக இதில் களமிறங்காது பரந்த கூட்டணியுடன் களமிறங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த முன்னணியை உருவாக்கி இருக்கின்றோம். இதற்கு முன்பு அதற்கான தேவை இருக்கவில்லை என்பதற்கான காரணம் ஒன்றுதான், தற்போது ஏற்பட்டிருக்கின்ற தேவை, எங்களின் இயலுமையின் எல்லை, அதற்கு அப்பால் பரந்துபட்ட ஒரு வேலை திட்டத்தின் தேவை, இவற்றை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கூறுவது போல் தற்போது கூட்டணிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது கூட்டணிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் இன்று தத்தமது குட்டைகளை மாற்றிக்கொண்டு இன்று தங்களது நிறங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மொட்டு கட்சியை உருவாக்கிய அல்லது அதன் தலைவர், ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவர் இன்று ஐக்கிய மக்கள் முன்னணியுடன் சேர்ந்திருக்கின்றார். அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவர், உங்களுக்கு தெரியும், மொட்டு கட்சியை உருவாக்கிய அல்லது தலைவர் என்று அவர்களாலேயே கூறப்பட்ட GL பீரிஸ் அவர்கள் இன்று ஐக்கிய மக்கள் முன்னணியின் முகாமில் இருக்கின்றார். அதே போன்று ஐக்கிய மக்கள் முன்னணி என்ற அந்த கட்சியை உருவாக்கிய அல்லது அதன் கூட்டணியை உருவாக்கிய சரத் பொன்சேகா, அதன் தலைவராக இருந்தவர், இன்று அங்கிருந்து வெளியேறி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை தெய்வமாக போற்றிய அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்களை தெய்வமாக போற்றிய அல்லது தனது தந்தைக்கு சமனாக வணங்கிய பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அலுத்கமகே, பவித்ரா வன்னியாராச்சி அல்லது ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கியை கொள்ளையடித்த ஒரு 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 மிகப்பெரிய கள்ளன் என்று கூறக்கூடிய தினேஷ் குணவர்தன போன்றவர்கள் எல்லாம் இன்று ரணிலுக்கு பட்டர் பூசக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான அசுத்த கூட்டணி எங்களிடமில்லை. இவர்கள் தேவை என்றால் நாளையே ரணில் விக்ரமசிங்க தோற்றுப்போவதற்கான அறிகுறிகள் திட்ட தெளிவாக தெரியும் என்றால், அல்லது நாமல் ராஜபக்ச வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமைகள் வருமாக இருந்தால், தேர்தலுக்கு முன்தினம் கூட இவர்கள்
தத்தமது முகாம்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். கொள்கை இல்லாது, கோட்பாடுகள் இல்லாது, பணத்துக்காக மட்டும் விலை போகக்கூடிய அல்லது பதவிக்காக மட்டும் விலை போகக்கூடிய அவ்வாறான அவ்வாறான தீய சக்திகளை நாங்கள் ஒருபோதும் சேர்த்துக் கொள்ளவில்லை. எங்களிடம் இருப்பவர்களெல்லாம் ஆர்ப்பாட்டக்காரர்கள், மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள். நீங்கள் என்னதான் குறிப்பிட்டாலும் உங்களினுடைய செயற்பாடுகளை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் உண்மையில் பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த மக்கள் போராட்ட முன்னணியினுடைய செயற்பாடுகள் எதிர்காலத்தில் சிறப்புற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இன்று இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.